பஞ்சாப் மாநிலம் கன்னூரில் விவசாய விளைபொருட்களுக்கு ஆதார விலை வேண்டி போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் கன்னூரில் விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலை வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்த மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நியாயமான முறையில் போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு அடுத்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுப்பதாக கூறி அனுப்பிவிட்டு விவசாயிகள் செல்லும் வழியிலேயே நயவஞ்சகமாக காவல்துறை, இராணுவத்துறை வைத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுவரை விவசாயிகளை விடுதலை செய்யவில்லை. மத்திய அரசின் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இல்லையென்றால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம் கன்னூரில் விவசாயிகள் விவசாய விளைபொருட்கள் உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய கோரியும் விவசாய கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய கோரியும் ஜக்ஜித் சிங் டல்லேவால் உட்பட்ட தலைவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நயவஞ்சகமாக மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை முடித்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அறிவித்துவிட்டு விவசாயிகள் அனைவரும் அவரவர் இடத்துக்கு திரும்பும் பொழுது காவல் அதிகாரிகளையும் காவலர்களையும் மற்றும் இராணுவத்தையும் வைத்து ஓரவஞ்சனையாக கைது செய்து சிறையில் அடைத்து 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இன்றும் விடுதலை செய்யாமல் இருப்பதை நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் மேலும் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்து தீவிரமாக போராடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.